Hello everyone, welcome to another vlog. It's me Shalson. So இன்றைக்கி நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 250R டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். இந்த வண்டி லான்ச் ஆகிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. டெஸ்ட் ட்ரைவுக்கு வரது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ தான் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ விதவுட் டேக்கிங் மச் ஆஃப் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு குட்டி சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன சப்போர்ட் தான் ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Guys, finally வேலைச்சேரில் இருக்கிற ப்ரீமியா ஹீரோ ஷோரூம் மோகனா மோட்டார்ஸ் வந்திருக்கோம். வண்டிக்கு ஓடுறது இந்த வண்டி ஓடுறது ஒரு பெரிய சேலஞ்சு. ரைட், நம்ம இப்போ ஷோரூமுக்கு வந்தாச்சு. கீழே வண்டி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம கீழே போய் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லெட்ஸ் கோ. ஸோ இந்த வண்டியோட ஸ்பெக்கை குயிக்காக செக் பண்ணிக்கலாம். 240cc 30 bhp 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, 11 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 36 to 40 சொல்கிறாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆஃப் த ரைடிங் கண்டிஷன். இந்த வண்டியோட டிசைன் கொஞ்சம் பார்த்துலாம். அந்த அலாய் வீல்ஸோட டிசைனும் ஆக்சுவலாக வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஐ மீன் சைட் ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கு செம்ம மசில்டாக இருக்குங்க வண்டி பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்டு டூம் டிசைனு சான்ஸே இல்லை. ஐ மீன் இட் ரிமைன்ஸ் BMW பட் செம்ம யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ரியல் செக்ஷன் சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பசங்க இந்த டயர் ஹக்கரை கழட்டிட்டாங்க அப்படின்னா செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுத்து நம்பர் பிளேட் போட்டுக்கலாம். பட் ஹானஸ்ட்லி வேறு லெவல் வண்டி. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. ஒரு ஹை பவர் சிசி பைக்கோட சவுண்டு மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், எஸ், இப்போ நம்மகிட்ட எக்ஸ்ட்ரீம் 250R டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் foremost திங் சீட்டிங் பொசிஷன் ஆல்சோ சொல்லணுன்னா செம்ம காம்பேக்டாக இருக்குது. அப்படியே கரெக்டாக போய் வண்டி 2 டைஸை வந்துட்டு நல்ல டேங்கில் போய் ஒட்டிக்கிச்சு. பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த டேங்க் ஷேப்பு அண்ட் இந்த டேங்க் கவுண்ட் 2 சைடு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படியே செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் TFT டிஸ்பிளே மல்டி கலர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த இது கொடுத்துருக்க மாதிரி எக்ஸ்போஸ் கொடுத்துருக்க மாதிரி மேபி கன்ஃபார்மாக வந்து நிறையா ஃபீட்பேக்ஸ்க்கு அப்புறம் மாற்றுவாங்க நம்புகிறேன். ஸ்விட்சஸ் எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது. தேங்க்ஸ் ஐ. வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் கிரண்ட்டுமே ஆக்சுவலாக வந்துட்டு நல்லா இருக்குது. மீனிங் இட் வில் மேக் யூ ஃபீல் லைக் நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான பைக்கை ஓட்டுறீங்கிற மாதிரியான அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். சவுண்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. சீரியஸ்லி ஹீரோ நல்ல ஒரு ஜாப் பண்ணியிருக்காங்க. என்ன சொன்னோம்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த வண்டி லான்ச் பண்ணும் போதே நான் சொன்னேன், நான் ஃபேஸ் லிஃப்ட் தான் அதுக்கு உண்மையான மீனிங். இப்போ அவங்க பண்ணது தான் ஒரு வண்டியோட டிசைனை வந்துட்டு சும்மா வெறும் ஸ்டிக்கர் மட்டும் மாற்றி விட்டுட்டு லைட்டாக 2-3 இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுதான் ஃபேஸ் லிஃப்ட்டு அப்படி லிஃப்ட்டு விடாமல் கம்ப்ளீட்டாக கிரவுண்ட்லேருந்து ஃபுல்லாகவே ரீடிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வண்டியோட இன்ஜின் ஆகட்டும், இல்லை அப்லிஃப்ட் USB ஃபோர்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸு, இன்ஜினு, வண்டி டிசைனு, டிஸ்பிளே எல்லா இடத்தையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஃபிட் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு வண்டி வந்த லோடுலேருந்து குயிக்காக
ஷார்ப்பாக இருக்குது. பிரேக்கிங் தாறுமாறாக இருக்குப்பா. கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாம். நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் கொடுக்குது. பர்ஃபார்மன்ஸ் சான்ஸே இல்லை. சிசிங்கிற பைக் போடுறதுக்கு நல்ல ஒர்த்தாக இருக்குது. சில வண்டிகள்லாம் வெறும் சிசி மட்டும்தான் பயங்கரமாக இருக்கும். ஆனால் பவர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, மண்ணு மாதிரி இருக்கும். ஆனால் இது உண்மையிலே 250 சிசினா 250 சிசிக்கு அந்த பவர் இருக்குது. ஸோ இந்த 250 செக்மெண்ட்டில் இருக்கிற காம்படிட்டர்ஸான KTM டியூக் 250 ஆகட்டும், இல்லை டாமினார் 250, ஜிக்ஸர் 250, MT-15. ஸோ இந்த பைக்ஸுக்கு கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு பிஹெச்பியில் வந்து 30 பிஹெச்பியில் வந்து டியூக் 250யும் இந்த பைக்கும் வந்து ஈக்குவலாக இருக்குது. மற்றது எல்லாமே வந்துட்டு 27, 25 அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவரில் இருக்குது. ஆனால் KTM டியூக் போனால் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 2.4 மேலே போகும். இது வந்துட்டு 1.8 தான். இதே ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாமினார் 250 இருக்குது, ஜிக்ஸரும் இருக்குது. பட் வெயிட் கம்பேரிசனில் பார்க்கும்போது 167 இஸ் லைட் வெயிட் தான். ஓவரால் 250 செக்மெண்ட்டில் வந்து உங்களோட ஃபேவரட் சாய்ஸ் வந்துட்டு ஹீரோவா, ஹீரோ எக்ஸ்ட்ரீமா, இல்லை டியூக் 250, இல்லை டாமினார் 250, இல்லை ஜிக்ஸராங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மார்க்காக மென்ஷன் பண்ணுங்கள். நோட்டீஸ் வரைக்கும் என்ன தோணுது அப்படின்னா, அந்த கியர் ஷிஃப்டிங்க்கு அப்புறம் வர கிக் இருக்கு இல்லையா, அந்த ஒரு த்ராட்டில் கிக்கு, அந்த த்ராட்டில் கிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் புல்லிங்கில் ஆக்சுவலாக வந்துட்டு நல்லா வருது. நீங்கள் வண்டி நல்லா நீங்கள் ரிவ் பண்ணி நல்லா லாங் ரிவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நல்லா லீனியண்ட்டாக கொடுக்குது. நீ இவ்வளோ புல் பண்ணுறியா, அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் நான் தரம் பாருங்கிற மாதிரி வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஆனால் இன்ஸ்டன்ட் பிக்கப் கிடையாது. இன்ஸ்டன்ட் பிக்கப்னா நீங்கள் த்ராட்டில் கொடுத்தோன்னா நம்ம தூக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. பாருங்க இப்போ த்ராட்டில் இருக்க, you see that? இந்த எக்ஸ்ட்ரீம் 250R வந்து யாருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அப்கிரேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 100cc ஒரு 150ccயில் வந்துட்டு நீங்கள் சிட்டிக்குள்ளே கம்மிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பவர்ஃபுல்லான பைக் வேணும், உங்களுக்கு லோக்கல்லையும் ஓட்டணும், ப்ளஸ் வந்து லாங் ட்ராவலிங் போகணும், கொஞ்சம் நீங்கள் ஸ்பீட் த்ரில் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக இந்த பைக் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அமாங்ஸ் தி காம்படிஷன் இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு மணிக்கும் வந்துட்டு ஒர்த்தான ஒரு அப்கிரேடாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். லுக் அட் திஸ். மேலே கீழே வரைக்கும் நல்லா இறக்கிருக்காங்க சீரியஸாக. டிஸ்பிளே மட்டும்தான் ஒரே ஒரு ட்ராபேக்னு சொல்ல முடியாது, வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம், இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிற இன்ஜினில் இது மட்டும் awesome. ஸோ இந்த டெஸ்ட் ட்ரைவ்க்கு சான்ஸ் கொடுத்த மோனா மோட்டார்ஸ் ப்ரீமியா ஷோரூமுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஆனஸ்ட்லி பிரேக்ஸ் எல்லாம் செம்ம ஷார்ப்பாக இருக்குது, அப்படியே நச்சுன்னு பிடிக்குது, செம்ம கிறிஸ்பியாக இருக்குது பிரேக்கு. அண்ட் கியர் ஷிஃப்டிங்கும் வந்துட்டு எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. சுவிட்சஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஹசார்ட் லைட் இருக்குது. லுக் அட் திஸ் பைக்.
இந்த பைக் பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். ஐம் வெயிட்டிங். ஐ வுட் லவ் டு ஹியர் மேவரிக் 440. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பைக்கு. வண்டிக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று போடுவோம். முடிச்சாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ ஷாஸ்லின் சைனிங் ஆஃப். டாடா பாய், லவ் யூ ஆல், டேக் கேர். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த வண்டியை பார்த்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா வந்துட்டு வேளச்சேரியில் இருக்கிற ஹீரோ பிரீமியம் மோட்டார்ஸ்க்கு, மோகனா மோட்டார்ஸ்க்கு மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். வேர் யூ கேன் செக் த டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் வண்டி பற்றி டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்களுக்கு மீனிங் அந்த சேல்ஸ் பர்சனோட நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே.